பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக. 1 சாமுவேலின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 17வது வசனம். அப்பொழுது சாமுவேல், நீர் உம்முடைய பார்வையில் சிறியவராயிருந்தபோது அல்லவோ இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு தலைவரானீர். கர்த்தர் உம்மை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவித்தாரே. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு மாறான ஒரு காரியத்தை இஸ்ரவேலின் முதல் ராஜாவாக தெரிந்தெடுக்கப்பட்ட சவுல் செய்தது நிமித்தம் தேவன் மிகவும் மனஸ்தாபப்படுவார். இதை அறிந்து சாமுவேல் இப்பொழுது சவுலை எதிர்கொண்டு வருகிறான். வந்து, நீர் இப்படி தேவனுடைய வார்த்தையை புறக்கணித்தீர், கர்த்தரும் உம்மை அதனால் புறக்கணித்து விட்டார் என்று சொல்லிவிட்டு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். உன்னை கர்த்தர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணது, உன்னை உயர்த்து வைத்தது எதனால? நீர் உம்முடைய பார்வையில் சிறியவராய் இருந்ததினால் அல்லவோ என்று சொல்லுகிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம் பார்வையில் நாம் எப்படி இருக்கிறோம்? இதே சவுல் முதலாவது சாமுவேலை சந்திக்கும் போது சாமுவேல் தேவ திட்டத்தை சொல்லுகிறார். எல்லாருடைய ஃபோக்கஸும் உண்மையில தான் இருக்கிறது சவுலே என்று சொல்லும்போது, நான் எம்மாத்திரம் சிறிய கோத்திரம் அல்லவா என் கோத்திரம், என் தகப்பன் வீடு ரொம்ப சிறிய வீடு அல்லவா என்று சொல்லி தன்னை தாழ்த்தி பேசினதை நாம் பார்க்கிறோம். அன்று சவுல் தன் பார்வையில் சிறியவனாயிருந்தான். வேதம் நமக்கு அழகாய் காண்பிக்கிறது, சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். அன்று சவுல் தன் பார்வையிலே சிறியவனாயிருந்தான். அவனுடைய பார்வையில் கர்த்தர் அவனை மேன்மைப்படுத்தினார். ஆனால் இப்பொழுது ராஜாவாக உயர்த்தப்பட்ட பிறகோ அவன் தன்னை மேன்மையாய் பார்க்கிறான். இந்த ஊரில் என்னை விட பெரியவன் கிடையாது, நான் தான் எல்லாம். இந்த பார்வை சவுலை விழத்தள்ளிவிட்டது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் நம்மை எப்படி பார்க்கிறோம்? மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு இஸ்ரவேலர் வரும்போது தாவீது தன்னை ராஜாவாக பார்க்கவில்லை. தாவீது தன் பார்வைக்கு சிறியவனாய்தான் இங்கே காணப்பட்டான். தாவீது தன்னை அப்படிதான் பார்த்தான். அவனுடைய சங்கீதங்கள் அதற்கு சாட்சி. அநேக இடங்களில் ரிப்பீட்டடாக வருகிற வார்த்தைகளில் ஒன்று, நான் சிறியவனும் எளியவனுமானவன். இதனால கர்த்தர் அவனை உயர்த்தி வைத்தார், மேன்மைப்படுத்தினார். இங்கே சவுல் தன் பார்வையிலே ஆரம்பத்தில் சிறியவனாய் காணப்பட்டவன், இப்பொழுது அவன் தன்னையே மேன்மையாய் பார்க்க ஆரம்பித்து விட்டான். ஒருபோதும் நாம் நம்மை அல்ல, அவரை தான் மேன்மையாய் எண்ண வேண்டும். அவரால் தான் நாம் உயர்த்தப்பட்டிருக்கிறோம், அவரால் தான் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த ஆஃபீஸில் என்ன தவிர வேறு யாரும் கிடையாது, இந்த வீட்டில் என்ன தவிர வேறு யாரும் கிடையாது. இந்த பார்வை நம்மை விழத்தள்ளும் என்பதற்கு சவுல் சாட்சி. நாம் நம் பார்வையிலே எப்படி இருக்கிறோம்? சிந்திப்போம், மாற்றுவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். செபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள தேவனே, ஒருபோதும் உமக்கு வெறுப்பை உண்டாக்குகிற அந்த மேட்டிமை எண்ணம் எங்களுக்குள் வராதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ளும். இன்னும் நாங்கள் எங்களை தாழ்த்தணும், இன்னும் நான் செருகணும். இந்த உணர்வுள்ள இருதயத்தை தந்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.